செய்ய முடியுமா? முடியாது இல்ல. அப்படியான சூழ்நிலையை இந்த நாட்டில் உருவாக்கணும். பாத்தீங்களா இங்க குடிசைகள்லாம் இருக்குல்ல, யாரு இவங்க எல்லாம்? இந்த சென்னையினுடைய பூர்வ குடிகள். ஒரு காலத்துல மாரவாடி எப்படி வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு? மிட்டாய் விற்க வந்தாங்க, மிட்டாய்க்கு வந்தாங்க. அப்புறமா இந்த கடையை நாங்க வாடகைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க, கடையை வாடகை கொடுத்தோம். அப்புறம் அந்த கடையை சொந்தமாக்குனாங்க. அப்புறம் அந்த கடையை பின்னாடி இருக்கிற வீட்டை சேர்த்து வாங்கினாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மார்வாடிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் பாருங்க, தெருத்தரவா அவங்க தான் இருக்கிறாங்க. இந்த வங்கிகளை நடத்துறது யாரு? மார்வாடிகள் தான் நடத்துறான். நகை கடைகளை நடத்துறது யாரு? மார்வாடிகள் நடத்துறான். நகை யாருக்கிட்ட வாங்குறோம்? மார்வாடிக்கிட்ட தான் வாங்குறோம். யாருக்கிட்ட அடகு வைக்கணும்? அவனுங்கிட்ட தான் அடகு வைக்கணும். யாருக்கிட்ட விற்கணும்? அவனுங்கிட்ட தான் விற்கணும். மொத்தமா தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்திற்குள்ளே 140 கோடி மக்களையும் முற்று முழுதாக சுரண்டுகின்ற இந்த புதிய விதிகளை இந்த ஆர்பிஐ நிர்வாகம் ரத்து செய்ய மறுக்குமானால் தமிழ்நாட்டில் இருக்கிற ரிசர்வ் வங்கிக்குள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தம்பிகள் உள்ள வளர்ச்சி போராட்டம் நடத்துவாங்க. அதை மறந்துடக்கூடாது. வெறுமனை அப்படியே எல்லாத்தையும் கடந்து போற கூட்டம் இல்ல தமிழ்நாட்டு கூட்டம். எத்தனையோ பேர் விரட்டி வச்சிருக்கோம். தேசிய கட்சிகள் பாஜக இதுவரைக்கும் இங்க ஒண்ணும் முடியல. இன்னும் இருக்கிற தேசிய கட்சிகள் இங்க ஒண்ணும் முடியாது. இன்னும் நிறைய விரட்டி அடிச்சுட்டவர் தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன வேலை? தமிழ்நாட்டில் இந்திக்காரங்களை மொத்தமா இறக்கி வர்றான். எதுக்கு இறக்கி வர்றான்? இது வரைக்கும் 1.5 கோடி பேருக்கு மேல இந்திக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. எதுக்காக இருக்கிறான்? மொத்த பேருக்கு வாக்குரிமை கொடுக்கிறான். எதுக்காக கொடுக்கிறான்? மொத்த பேருக்கு வாக்குரிமை கொடுத்தா பிஜேபி ஓட்டு போடுவான், RSS ஓட்டு போடுவான். அவங்க ஆளுநருக்கு கொடுக்கிறான். அவருக்கு உறவுச்சு கூட கிடையாது. அப்ப தமிழ்நாட்டை சுரண்டு இந்த வேலையை ஆர்பிஐ நிர்வாகமும் மோடி அரசும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கிருந்து எச்சரிக்கை விடுக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்றால், தொடர்ந்து இது நடைமுறைப்படுத்தப்படும் என்றால், இங்கே இருக்கிற ஒன்றிய அரசின் நிறுவனங்கள், ஒன்றிய அரசின் நிர்வாகங்கள் அத்தனையும் முற்று முழுதாக முற்றுகையிட்டு நாம் தமிழர் கட்சி எப்படியெல்லாம் போராட்டத்துக்கு ஆட்சி ஆகிறாங்க உங்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சியில் எப்படியெல்லாம் ஆட்கள் வர்றாங்க உங்களுக்கு தெரியும். ஆனா அப்படிப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம் இல்ல. எதை நினைத்தாலும் அதை முடிக்கின்ற கூட்டம் இந்த கூட்டம். தமிழக வாழ்வுரிமை கட்சி உண்மையாக ஒன்றிய அரசின் நிர்வாகங்களை முற்றுகையிட்டு, நிறுவனங்களை முற்றுகையிட்டு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை காப்பதிலே உறுதியாக இருப்போம் என்று விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வடசென்னை சேர்ந்த கார்த்திகேயன். பணத்திற்காக அரசியல் செய்யும் தலைவர்கள் மத்தியில் தன் இனத்திற்கான அரசியலை முன்னெடுக்கும் எங்கள் குடும்ப தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவனை வழங்கி, இந்த மத்திய அரசுக்கு எதிரான இந்த போராட்டம் இந்த நகை கடன் மட்டும் இல்ல, மத்திய அரசுனாவே தமிழ்நாட்டுகள்ல ஒட்டுமொத்தத்துக்கும் அவன் நம்ம நல்லதே செஞ்சது கிடையாது. படிப்புனா அவனுக்கு என்னன்னே தெரியல, தமிழ வரைக்கும் படிக்க கூடாது. ஏன்னா தமிழை படிச்சா உலகம் ஆடிடுவான் அவனுக்கு பயம். அதனால அவன் படிப்புக்கு எது முக்கியமோ அதை கொடுக்க மாட்டான். 2000 கோடி தான் நம்மளுக்கு அந்த கல்வி மானியம் தரணும். அதை கேட்டதுக்கு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாம வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி நம்ம ஜிஎஸ்டி பணத்தை வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களிடம் வாங்குறான். ஆனா நம்மளுக்கான பணத்தை கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல. பள்ளி தொடங்கிடுச்சு. இருக்கிற எல்லாமே டாட்டா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது. எல்லாருமே தாலியை வித்து, இருக்கிற தாலி செயினை வித்து, நகை வித்து தான் தான் பசங்களை படிக்க வைக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது இந்த டைம் ஆர்பிஐ ரூல்ஸ் போடுது, நீங்க நகைக்கான ரசீது இருந்தாதான் வைக்க முடியும். எப்ப தாலி கட்டதுக்கு இப்ப போய் ரசீது வாங்க இருக்க முடியும்? கல்யாணத்துக்கு மைய வச்ச நகைக்கெல்லாம் ரசீது கொடுப்பானுங்க. அந்த அறிவு கூட இல்ல. இவங்கெல்லாம் மத்திய அரசுல என்னத்த ஆட்சி செய்யறானுங்க? ஒரு ஆட்சி செய்யறத அடிப்படை மக்களின் கஷ்டத்தை உணர்ந்து ஆட்சி செய்யறவங்க நல்ல ஆட்சியாளர். கார்பரேட் கம்பெனி கோசம் ஆட்சி செய்யறவங்க ஆட்சியாளரே கிடையாது. தேர்தல் விஷயத்துக்கோசம் நீ 1000 கோடி 5000 கோடி எல்லாருக்கிட்டும் வாங்கினதுக்கோசம் இருக்கிற கார்பரேட் கம்பெனிக்கார காலில் எழுதுறதுக்கோசம் ஏன் அப்பாவி மக்களை வயிற்றுல அடிக்கிற? இந்த போட்டு போகிறது நீ வேற எல்லாம் போய் பழக்கலாம். மக்களின் கல்விக்காகவும் அவங்களோட முன்னேற்றத்துக்காகவும் புது புது திட்டங்களை நிறைவேற்றிதான் ஒரு அரசாங்கம் முன்னெடுக்கணும். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு, தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்த கூடாது என்பதை பார்த்துவே ஆட்சி செய்யற
இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சிய மக்கள் தமிழ்நாட்டில் புறக்கணிச்ச மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் புறக்கணிக்கணும். இவங்கெல்லாம் நாட்டுக்கே ஒரு சாபக்கேடு. எப்ப பாரு நாங்க தான் அதை சாதிச்சுட்டோம் இதை சாதிச்சுட்டோம் சொல்றது கேட்டா இந்திய ராணுவம் அவங்க போர்ல அவங்க கஷ்டப்பட்டாங்க. அமித்ஷாவும் மோடியும் துப்பாக்கி வெளியில சுட்டு நம்மளை காப்பாத்துறாங்க. அவங்களோட உழைப்பையும் அவங்களோட இதையும் தேர்தல் வருஷம் பயன்படுத்துறது இன்னும் ஒரு கேவலமான விஷயம். இந்திய நாடு 120 கோடி மக்கள் இருக்கிறோம், 30 லட்சம் ராணுவம் வச்சிருக்கோம், 3 நாட்டுல நம்ம ராணுவ தளவாடம் வாங்குறோம். அப்படி இருந்து நம்ம பாகிஸ்தான் அடிச்சிட்டோம், பெருமையா நம்ம நாடு ஜெயிச்சுது. ஆனா 30 நாடு சேர்ந்து அடிச்சுடா சின்ன ஒரு தமிழ் இனத்தை அன்னைக்கு வரலாடா அவனுக்கு அன்னைக்கு வச்சிருக்கிறோம். மௌனிக்கப்பட்டது என் புலிகளின் ஆயுதங்கள் மட்டும் அல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகமும் அவர்கள் வாய் திறக்கும் வரை எங்கள் தமிழீழம் கண்டிப்பாக ஒரு நாள் மலரும். இந்த தெரிவித்து வாய்ப்பு தெரிவித்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். அடுத்தபடியாக தம்பி பிரேம்குமார், திருவள்ளூர் இளைஞரணி மாவட்ட செயலாளர். தமிழக மக்களின் வாழ்வை காக்க தமிழக வாழ்வுரிமை கட்சியை வழிநடத்தி வரும் எங்கள் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களுக்கும் அவர்களின் தளபதியார்களாக இருக்க அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். எல்லாரும் அவங்களுடைய புள்ளி விவரத்தை மத்திய சர்க்காருக்கு செஞ்சிருக்கிற காரியங்களை சொன்னாங்க. நான் பாமர மக்களா இருந்து நம்முடைய வலியும் வேதனையும் அண்ணனிடத்திலேயும் மக்கள் மத்தியிலேயும் சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா எங்க மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரியே ஒரு நல்ல காரியம் ஏதாவது ஒரு தேவைக்காக நம்முடைய அவசரத்துக்காக கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடமானம் வைப்போம் நகைய. இது என்ன ஆகுது, இது ஒரு 10-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேங்க்ல எடுத்துட்டு போயிட்டு அடமானம் வைக்கிறது பொதுமக்கள் மத்தியில ரொம்ப குறைவா இருந்தது. ஒரு 5% கீழே இருந்தோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. ஒவ்வொரு வங்கியும் 5000 கோடி, 50,000 கோடி, 60,000 கோடி வரைக்கும் பொதுமக்கள் கொண்டு என்ன பண்றாங்க, வங்கியில அடமானம் வைக்கிறாங்க. அதை திரும்ப மீட்றாங்களான்னு கேட்டா அது கிடையவே கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை ரினிவேஷன் பண்றதுக்கு அவன் வட்டி கட்டுறதுக்கும் அடுத்த வருஷம் அதை மாத்தி வைக்கிறதுக்குமே என்ன ஆகுது, அவங்க கிட்ட பணம் இல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் மீன்ஸ் அது நான் தான், என்கிட்டயும் பணம் இல்ல, என்னுடைய மக்கள் கிட்டயும் பணம் இல்ல. இப்ப மத்திய சர்க்கார் என்ன பண்ணுது, ஆர்பிஐ மூலியமா பல திட்டங்களை கொண்டு வருது. நம்ம அடமானம் வச்சிருக்க நகைய அபகரிக்கணும். அது இல்லாத இனி வரும் காலத்துல நம்ம அந்த நகைகளை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, பேங்க்ல வைக்க கூடாது, ஒரு பினான்ஸ் கம்பெனில வைக்க கூடாது, எடுத்துட்டு போய் மார்வாடி கிட்ட வைக்கணும், மார்வாடி கிட்ட கொடுக்கணும், மார்வாடி கிட்டே வித்துறணும். இது என்ன ஆகுது, தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மாநிலங்களை தவிர குஜராத்தை சேர்ந்த மோடியும் அந்த மாநிலத்து மக்கள் மட்டுமே நல்லா இருக்கணும், பொருளாதாரத்துல மத்திய மாநிலங்களை தவிர்த்து குஜராத் முன்னிலையில இருக்கணும், அவங்களோட மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே மோடி அரசும் ஆர்பிஐயும் சேர்ந்து இந்த திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியா முழுமைக்கும் திணிக்கிறாங்க. இப்ப இங்க வந்திருக்க யாரு கையில கழுத்துலயாவது பாருங்களேன், ஒரு சங்கிலி இருக்காது, ஒரு மோதல் இருக்காது, எளிமையிலேயே எளிமை. தலைவர் அவர் என்ன கையெழுத்து சொல்லி பாருங்க, எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம கடனை வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கட்டவும் அந்த கடனை திரும்ப கொடுக்கவுமே வாழ்றோம். நம்ம ஒரு ஆட்டு கூட்டமாகவும் குருட்டு கோழி கூட்டமாகவும் தான் அலையிறோம். இந்த மத்தியில எழுச்சி பெற்ற சிங்கமா இருக்கிற எங்க அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களுடைய தலைமையில இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டு மத்திய அரசை கண்டிச்சும் ஆர்பிஐ ரூல்ஸ்ல சில திருத்தங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்க நம்ம எல்லாருமே ஒன்று கூடியிருக்கோம். முதல் முறையாக இந்த கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்த என்னுடைய தளபதியும் என்னுடைய கட்சி தலைவருமா இருக்கிற அண்ணன் அவர்களுக்கு நன்றி, மற்றும் என்னுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி, புகழேந்தி தமிழ் அண்ணனுக்கு நன்றி, மற்றும் கூட இருக்கிற எல்லா தளபதிமார்களுக்கும் நன்றிகள் கூடி இதை நன்றி திரும்ப சொல்லிக்கிறேன். நான் புள்ளி விவரத்தையோ இல்ல மத்திய அரசை கண்டிக்கணும், அண்ணன் பாகிஸ்தான் இந்தியாலாம் சொன்னாரு, அது ஒரு பக்கம். வாடகை கொடுக்கறதுக்கும் பெட்ரோல் போறதுக்குமே இங்க வழி இல்ல. வேலை நாட்கள்ல வேலையை விட்டுட்டு இந்த போராட்டத்துல கலந்துகிட்டு நம்மளுடைய கவனம் மத்திய அரசுக்கும் ஆர்பிஐக்கும் தெரியணுன்றதுக்காக நம்முடைய தலைவர் எடுத்த முன்னெடுப்பு போராட்டத்துக்கு வாய்ப்பு கொடுத்த, பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. அடுத்தபடியாக தம்பி செல்வகுமார். இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் தமிழக வாழ்முறை கட்சி வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் முத்தமிழன் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஆண்டாண்டு காலமாக குழந்தைகளுக்கு பிறந்த சான்றிதழ் பர்த் சர்டிபிகேட் தேடி இருந்த கூட்டத்தை இப்போது நகைக்கு பர்த் சர்டிபிகேட் தேட வைத்து இருக்கிறது இந்த பாசிச பாஜக அரசு. இது மனித குலத்துக்கு எதிரான கட்சி என்று ஆண்டாண்டு காலமாக தமிழகம் முழுவதும் அறிவித்து வந்தாலும் அதை நாம் நன்றாக உற்று நோக்க வேண்டும். டிமானிசேஷன் பண மதிப்பிழப்பை கொண்டு வந்தார்கள். வளர்ந்த மாநிலங்களையும் வளர்ந்து கொண்ட மனிதர்களையும் கட்டமைப்பை சிதைத்தார்கள். 120 கோடி மக்களை கொண்டவர்களே நாடு கையேந்தி நின்றது. ஏடிஎம் வாசலிலும் பேங்க் வாசலிலும் நின்றது. பசியும் பட்டினியுமாக அமைதியாக திரிந்தார்கள். அதைவிட மோசமான ஒரு விளைவை இந்த திட்டம் உருவாக்கும். எப்போது மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறதோ அப்போது ஏதாவது ஒரு கதையை சொல்லும். எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதற்கு எதிர்வினை ஒன்று இருக்கும், நல்ல காரியம் ஒன்று இருக்கும். ஆனால் இவர்கள் இப்போது கொண்ட ஒரு திட்டத்தினால் எந்த ஒரு நல்ல காரியமும் இல்லை. இன்று மக்கள் எந்த ஒரு செயலை செய்ய நினைத்தாலும் அது அரசு அதிகாரியாக இருக்கட்டும், அல்லது சாமானிய மனிதர்களாக இருக்கட்டும், விவசாயியாக இருக்கட்டும், வாகன ஓட்டிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்மளிடம் நகை உள்ளது, நம்மளிடம் தாங்கள் கொஞ்சம் பணம் உள்ளது என்று நகையை கணக்கில் கொள்ளாமல் எந்த செயலும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும் போது இன்றைக்கு உதாரணத்திற்கு சென்னையில் மட்டும் ஒரு 27,000 வாகனங்கள் ஓடுகிறது என்றால், வாடகை வாகனங்கள் ஓடுகிறது என்றால், அடுத்த மாத தவணையே கையில் இருக்கும் நகையை கணக்கில் வைத்துதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்று சென்னையில் தமிழகம் முழுவதும் 8 கோடி தமிழர்கள் இருக்கார்கள். அத்தனை பேரும் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றால் இந்த ஆண்டு நம்ம நகையை அடமான வைத்து பிள்ளையை சேர்த்து விடலாம் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் கொண்டு வரும் சட்டத்தால் இந்த நகையை அடமானம் வைப்பதற்கு பர்த் சர்டிபிகேட் தேடி தெரிவதற்கு உங்களுக்கு நேரம் பத்தாது. இதை நாம் தமிழகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும். ஜல்லிக்கட்டுக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தை தாண்டி ஜல்லிக்கட்டுக்கு இளைஞர்கள் கூடினார்கள். இதை நாம் தமிழகம் முழுவதும் இதனால் ஏற்பட போகும் பின்விளைவுகளை எடுத்து கூறினால் ஆண்களை புறந்தள்ளி பெண்கள் தெருவுக்கு வந்து இந்த பாஜக அரசு மனித குலத்துக்கு எதிரான அரசை திரட்டி அடிப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கும் பிஜேபி காரர்களின் வீடுகள் முற்றுகையிடப்படும். நாம் செய்ய தேவையில்லை. நமது கடமை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. நாம் திண்ணை பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். என்னோட நகையை அடமானம் வச்சியன்னா உன்னோட நகைக்கு நீ வட்டி கட்ட முடியாது. இந்த அரசு வட்டி கட்டுறதுக்கான சலுகையை நீக்கிருச்சு. நீ வட்டியும் அசலுமாக சேர்த்துதான் கட்டணும் அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்லணும். திண்ணை பிரச்சாரம் செய்யணும். திண்ணை பிரச்சாரம் செஞ்சு அந்த பகுதியில் இருக்க பிஜேபி காரன் வீட்டையும் நம்ம காட்டி கொடுக்கணும். இந்த வீடுதான் காரணம்னு சொல்லணும். திண்ணை பிரச்சாரத்தில் சொல்லணும், நீ வட்டி கட்ட முடியாது, நகையை முழுசாதான் மீட்கணும். அவங்க உடனே ஒரு இடத்துல காசை வாங்கி கொண்டு போய் மீட்டலாம் நினைப்பாங்க. நீ ஒரு முறை அந்த நகையை மீட்டிட்டீனா இப்ப 90% அடமானம் வச்சிருக்க, வட்டி ஒரு 10%, 100% நீ மீட்டிட்டீனா வெறும் 70% தான் நீ அடமானம் வைக்க முடியும். அப்ப 30% பணத்துக்கு நீ நகைக்கே அல்லாடும் போது உன் புண்ணு 10வது படிப்போட கட்டாயிடும், 12வது படிப்போட கட்டாயிடும், காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயரோட கட்டாயிடும். நம்ம ரொம்ப தெளிவா திண்ணை பிரச்சாரம் செய்து பெண்களை வீதிக்கு இறக்கி இந்த மனித குலத்திற்கு எதிரான பிஜேபிக்கு எதிராக களங்களில் இறங்கி போராடி இந்தியா முழுவதும் இருக்கும் மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு தெருக்களில் இறங்கி அடிக்க வேண்டும். பிஜேபி செய்யும் மனித குலத்துக்கு எதிரான, மக்களுக்கு எதிரான, மக்களின் பிழைப்புக்கு எதிராக நடத்தும் இந்த சதி திட்டத்தை நீங்க நம்ம திட்டமிட்டு நகையா பார்க்க கூடாது. அவருடைய வர்ணாசிரம கொள்கையை நம் தலைமீது செலுத்துவதற்கான வேலை இது. நாம் குலக்கல்வி திட்டத்திற்கு வெளியேற வேண்டும். நம்ம யூஜி படிக்க கூடாது, பிஜி படிக்க கூடாது. நாங்க எடுக்கிற முடியுது. நீங்க பொருளாதாரத்தை உலகம் முழுவதும் இந்தியா செஞ்சது பெரிய தவறு, டிமானிசேஷன் கொண்டு வந்தது பெரிய தவறு உலகம் முழுவதும் சொன்னா. 130 மக்கள் கோடியை கொண்ட இந்த இந்தியா மற்ற மாநிலங்களை பார்க்க கூடாது, மற்ற நாடுகளை பார்க்க கூடாது, சைனாவை தான் பார்க்கணும். சைனா எப்படி பண்றான்னு தான் பார்க்கணும். அப்படிதான் சொன்ன. அமெரிக்காவை பார்க்க கூடாது, ரஷ்யாவை பார்க்க கூடாதுன்னு. அதே போல 130 கோடி 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியா ஒரு துளி கூட யோசிக்காம இந்த திட்டத்தை கொண்டு வருவதன் நோக்கம் இந்த கட்டமைப்பு சிதைகிறத பத்தி எனக்கு கவலையே இல்லை. நம்ம பொருளாதாரத்தை அனாதையாகிறத பத்தி எனக்கு கவலை இல்லை.
நம்ம கையேந்தி திரிகிறத பத்தி கவலையே கிடையாது. நம்ம பிள்ளைங்க படிப்பு பாதியில கட்டாவதை பத்தி கவலை கிடையாது. நம்மளோட வாகனங்கள் தீவு கட்ட முடியாம எடுத்துக்கிட்டு போறதை பத்தி கவலை கிடையாது. நம்ம நகையெல்லாம் மூழ்கி போறதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. இந்த கட்டமைப்பை சிதைக்கணும், RSS நோக்கத்தை உருவாக்கணும், வர்ணாசிரம கொள்கைப்படி அதை நம்ம தலைமையில ஏறி உட்காரணும், நம்ம திருவோடி அந்த திரியணுங்கிறதா அவன் கொள்கை. அதை முறியடிக்கணும்னா நாம தமிழ்நாடு முழுவதும் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக போராட்டங்களை நாம் நடத்தக்கூடாது, நம்மளால் நடத்த முடியாது. நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை போராட வைக்க வேண்டும். போராடும் மக்களுக்கு எங்கு பிரச்சனையோ அங்கு நாம் முன்னேறி நின்று அவர்களுக்கு பெரும் துணையாக இருந்து உயிரை கூட கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஆர்கே மணி திருப்பூர் தொகுதி பொறுப்பாளர். தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அனைத்து நில பொறுப்பாளர்களுக்கும் இந்த உச்சி வெயில் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் உள்ளிட்ட 30 தளபதிகளுக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். மோடி அரசு எதற்காக அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சொன்னா நகை கூட வட்டியை கட்டினது சத்தியமா சொல்றேன். என் வீட்டுல நான் வீடு கட்டிட்டு இருக்கேன். இந்தியன் பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் கட்டினேன். சத்தியமா மூக்க முடியாது, எனக்கும் தெரியும். சேட்டு கடையில 70,000 ரூபாய்க்கு வச்சிருங்க, அதுவும் முடியாது. இன்னும் ஓப்பனா அன்னைக்கு ஒரு சில நான் இடுப்புல ஒரு வெள்ளி 6,000 ரூபாய், அதையும் போய் 7,000 வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு மயிரும் கிடையாது. அப்ப என்ன எங்கள்கிட்ட இருக்கு? தமிழ நான் சொல்றேன், மோடி இருக்கிறா. இங்க ஒரு ஆண்டி போனாங்க, தப்பா நினைக்கிறேன், நிர்மலா சீதாராமன் இந்திய நிதி அமைச்சர். அவங்க சொல்றாங்க தமிழ் படிச்சா பிச்சர், நீ இந்த மயிரி அங்க போய் பேசுற, தமிழ்ல தானே பேசுற. தமிழ் படிச்சா பிச்சை எடுக்கணும். நீ எது பண்ண தமிழை நீ ஒரு காலத்துல ஒடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற தமிழ் தான் வெளிநாட்டுல இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற. ஏன் மோடி உன் அரசுல இருக்க நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சரும் தமிழச்சி தான். ஆனா பிறந்த இடம் தமிழச்சி. ஆனா கல்யாணம் பண்ணார கர்நாடகா இருந்தாலும் பரவாயில்ல, ஒப்பம் தமிழ்னு ஒரு இதுல ஏத்துக்கிறேன். ஆனா எதுக்காக சொல்ல வரேன்னா, நீ ஒரு வருஷத்துல எங்க பார்த்தாலும் அடைக்க முறை டோல் கட்டு போடுற. என்னோட 2 ஏக்கர் நிலம் இருக்கா, உள்ள ரோட்டை உள்ள விட்டு நீ டோல் கட்டு கட்டிட்டு போன எப்படி கட்டணும்? சாவுக்கு சாவுக்கு எழுவு கருமாதி எல்லாத்துக்கும் போனா உனக்கு ஒரு கருப்பு நொட்டிட்டு போமா. உனக்கு வண்டி வாங்கலாம் 50 லட்சம் ரூபாய், கார் வாங்கல நீ 10 லட்சம் 20 லட்சம் ரோட் டேக்ஸ் வாங்கல. அப்ப என்ன மயிரா கார் சுண்ட கட்டுற போடுற? கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன். இதே ஒரு மத்திய அரசுக்கு எந்த வகையிலும் மோடுகளை கேட்ட வேல்முருகன் தமிழை வச்சு நாட்டை இருக்கிறோம். என்ன துரோகம் பண்ணிட்டாரு? உங்களை நீட்டுக்கும் சோட்டுக்கும் இல்ல துட்டுக்கும் போயிட்டாரா? இப்படி சொல்றான். நோட்டும் சரி, சீட்டும் சரி, பதவியும் சரி, எங்க அண்ணன் மயிரில் என் மயிறு கூட சமயம் கட்சிக்கு. அது மாதிரி புரிஞ்சுக்கோ. நாங்க நோட்டுக்கான நினைச்சியா? இந்த கூட்டம் கம்பிதான் இன்னைக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை ஆனா தப்பா நிக்காதுன்னா, நீ சனிக்கிழமை மாச சம்பளம் இருக்கு, வார சம்பளம் இருக்கு, வீட்டை திட்டுவாங்கன்னா தண்டில் கட்டணும்ன்றதா இந்த கூட்டம். அதனால அண்ணவே தமிழக இதுதான் கூட்டணி. ஒரு கூட்டம்னா சிறுதாக இருக்கும், வீடியோ ரொம்ப பெருசா இருக்கும். மோடி அவர்களே புரிஞ்சுக்கோ. நீ நீ 1000 பேர் ஆட்டுக்குடி சொன்னாரு. ஆட்டுக்குடி இல்ல, எங்க மைனார் அண்ணா வந்தவரை ஒன்னும் படம் 2026 தமிழக வாழ்வு நினைச்சு எங்க நிக்குதோ அந்த அணிதான் வெற்றி அணி. அதே இருக்க மாநில கட்சியா இருக்கட்டும், இருக்க திமுக அண்ணாச்சி எந்த கட்சியா இருக்கட்டும், தமிழக வாழ்வு நீங்க அசால்ட்டா எழப்படாதீர்கள். உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது, அதோட வீரத்தை தெரியாது. தேயிலம் வந்தாரும் கொடுத்தா கட்சியா செத்துருவார். பாம்புகள் இருக்குது, அதுல உனக்கு கடிச்சா உனக்கு சாக மாட்டோம். ஒரு பாம்பு கடிச்சு 2 நாள் சொல்றது போல செத்துருவார். அதே போலதான் தமிழக வார்டு இருந்துச்சு. எந்த பகுதி எந்த பாயினும் உனக்கு தெரியாது. ஆனா மக்கள் பிரச்சனைனா தமிழக வார்டு இருந்துச்சு இருக்கும். இது மக்களுக்கான கட்சி, மக்களுக்கான தலைவர். நான் கேட்கிறேன், இந்த கூட்டத்தை வச்சு அண்ணன் தேமரையில சொல்லியிருக்கார்கள். இந்த கூட்டத்தை வச்சு எங்க திமுக போய் நின்று இன்னைக்கு சொல்றாங்க ஒரு அமைச்சர் இங்க ஓபனா சொல்ற தமிழர்கள் ஒற்றுமை கிடையாது. இந்த வந்தேரியில் தான் ஒற்றுமையா இருக்கிறான். இங்க தெலுங்கு அந்த தெலுங்கு அமைச்சருக்கு பேசுவான், அந்த அமைச்சர் எங்க பேசுவான். கேட்டா நீ முந்திரி அண்ணன் முந்திரி கோட்டையா இந்த ஆர்ப்பாட்டம் நாங்க நடத்திருக்கோம். மயிர நீ என்ன முந்திரி கோட்டை மாதிரி பேச, நீ நம்ம மயிர எங்க வந்த, எங்க இருந்த, எங்க கும்பிடு போட்ட, எங்க பிளாட்டிக்கு வித்த, எங்க எவ்வளவு கையால இருந்த, என்னென்ன வேலை செஞ்ச எல்லாம் தெரியும். அண்ணன் பேச்ச போது நாங்க நம்பினே இருக்கோம். கேட்டா பேசாத, நாங்க பேசணும் யாரும் இதுக்கு அப்புறம் அண்ணன் பேச விடுங்க, நாங்க தான் பேசுவோம். இத்தனை வருஷம் அமைதியா இருந்துட்டோம்.
வருகின்ற அனைவருக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தளபதி அண்ணன் முத்தமிழ் வேல்முருகன் உள்ளிட்ட அனைவருக்கும். அடுத்தபடியாக பல்லாவரம் தொகுதி பொறுப்பாளர் சூரன் சார். போராட்டத்திற்கு வா, மக்கள் பிரச்சனையை கையில் எடு, இதை சொல்லிக் கொடுத்தவர் தான் எங்கள் குடும்ப தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அதற்கு பின்னால் இருக்கும் எங்கள் தளபதிகளின் அறிவுறுத்தல் படி இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் வடசென்னை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்க நகை கடனுக்கான இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சில பேர் என்னன்னு தெரியாமலே இங்க நின்றுட்டு இருக்காங்க. இப்ப நான் வர வழியில என் ஸ்டேட்டஸ பார்த்துட்டு கனரா பேங்க்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணாரு. ஏன்னா நான் வச்ச நகை 7 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கேன். அவரு போன் பண்ணாரு, இந்த மாதிரிப்பா அது இன்னும் 4 மாசம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் ஜியோ பாஸ் பண்ணுவாங்கன்ட்டு. நான் என்ன கேக்குறேன், 4 மாசம் இருக்கட்டும், நாங்க 6 மாசம் கழிச்சு மொத்த பணத்தையும் எங்க போய் கட்டுறது அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, இல்லப்பா அந்த மசோதா நிறைவேறாது, நீங்க எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அது எங்க தலைவர் முடிவு எடுத்துட்டாரு, நாங்க போறோம். ஆனா இன்னைக்கு சனிக்கிழமை தான், நாங்க எப்படியா போய் சேருவோன்றதுக்கோசம் தான் அங்கிருந்து அடிச்சுட்டு எங்க தலைவர் முந்தா நாளே ஒரு ஜூம் மீட்டிங்ல சொன்னாரு, எல்லாம் எவ்வளவு பேர் கொண்டு வருவீங்க, நீங்க எத்தனை பேருன்னு எல்லாரையும் கேட்டாரு. அப்ப கூட எல்லாரும் இஷ்டத்துக்கு சொல்லிட்டாங்க, 100 பேரு 70 பேரு 200 பேரு. அப்ப கூட அண்ணன் எதுக்குமே தளர மாட்டாரு, நீங்க சொல்றத சொல்லுங்க நான் கேட்பேன். ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் எல்லாம் எவ்வளவு கஷ்டத்துல இருப்போம், என்ன நிலைமையில இருப்போம், அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதால தான் அவர் இன்னமும் எங்க வழி நடத்திட்டே இருக்காரு. இன்னமும் அவர் எந்த இடத்துல பார்த்தாலும் திட்டுவாரு. நான் 100 பேர் சொன்னா நீங்க 50 பேர் கொண்டு வருவீங்க, 70 பேரை கொண்டு வருவீங்க அப்படின்னு. இப்ப கூட கஷ்டப்பட்டு எல்லாம் எங்களால முடிஞ்சதை கொண்டு வந்து நிப்பாட்டி இங்க அவர் பின்னாடி நிக்க வச்சிட்டோம். அவர் இதுக்கப்புறம் என்ன சொல்லுவாருன்றதும் எங்களுக்கு பயமா தான் இருக்குது. போறப்ப கூட வண்டியில திட்டிட்டு தான் போவாரு, எத்தனை பேரை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு. அது கண்டிப்பா தெரியும். அதனால இந்த போராட்டம் மிக வலிமையா இருக்கணும்ன்றது அவரோட குறிக்கோள். ஆனா இதுக்கு இன்னமும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கு மேல அவர் எதிர்பார்க்கறத நாங்க செய்வோம், அவர் வரலன்னா கூட. ஏன்னா அவரோட தம்பிங்க நாங்க, அவரு கண்ணை செய்துதான் நாங்க வெயிட் பண்றோமே தவிர மிச்சப்படி அவர் இந்த போராட்டம் நடத்திட்டா இது அப்படின்றது எல்லாம் கிடையாது. இப்ப அவரு போயிட்டு ரிசர்வ் பேங்க்ல போய் அடிங்கறானா நாங்க அது கூட ரெடியா இருக்கோம். ஏன்னா அவரு சொல்ல மாட்டாரு. ஏன்னா எங்க குடும்பத்தை தான் அவர் பாப்பாரு, அவரை பாத்துக்க மாட்டாரு. எல்லா இடத்துலயும் அவர் சொல்றது ஒண்ணுதான், உங்க குடும்பத்தை பாருங்கடா, முதல்ல உங்க பொருளாதாரத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதனாலதான் அவருக்கான இடத்துல நாங்க அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கிறோம். அவர் என்ன திட்டினாலும் சரி, அவர் எங்க எது சொன்னாலும் சரி, அதெல்லாம் கேட்டுட்டு நாங்க இப்போ வழி நடத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த மசோதா பாத்தீங்கன்னா, நகை கடன் மசோதா பாத்தீங்கன்னா, அம்மா நிர்மலா சீதாராமன் தெரியுமான்னு தெரியல, அது ஊர்காவிக்கிறதுக்கு தான் லாக்கி கடைசி வரைக்கும். ஏன்னா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே கிடையாது. அதுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்ததே முதல்ல தப்பு. எதுக்கு மோடி கொடுத்தாருன்னே தெரியல, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். மோடிக்கு அந்த அம்மாவுக்கு என்ன இருக்குதுன்னே தெரியல. அதுதான் மெயினா இங்க நம்ம பேசணும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரே இங்க அமைச்சராக முடியாம பாவம் பிஜேபியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் மத்திய அமைச்சர் கொடுக்கல. ஆனா நிர்மலா சீதாராமன் எப்ப பார்த்தாலும் மாநிலங்களவையில வந்துரும். ஆனா அதுக்கு மட்டும் மத்திய அமைச்சர் கொடுத்துட்டு மோடி அழகு பார்ப்பாரு. அது என்னன்னே தெரியல. அது என்ன ஜிஓ பாஸ் பண்ணாலும் அதெல்லாம் ஏத்துப்பாரு மோடி. ஏன்னா அது சொன்னோடனே அவர் மயங்கிறாரா இல்ல வேற எதனா ஆயிராரா இது எங்களுக்கே தெரியல. ஏன்னா ஊருக்கா விக்கிற மாமிக்கு தான் தெரியும். நீங்க சொல்லுங்க, தக்காளி வியாபாரம் யார சொல்ல தக்காளியே சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நகை கடனுக்கு நீங்க யாரும் நகையே வாங்காதீங்க, நகை போடாமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு போல. ஏன்னா அவங்க வீட்டுல அப்படிதான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொண்ணுங்க எல்லாம். ஏன்னா நம்ம கஷ்டம் நமக்கு தானே தெரியும். இப்போ சாதாரணமா ஒரு திருமணம் பண்ணனா ஒரு 10,000 போடணும். இப்ப 10,000 நகை எடுத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் வச்சீங்களேன். இப்ப வங்கியில இருந்து ஒருத்தர் பேசினாரு, 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான்ப்பா அந்த இது, அதுக்கு மேல போனாதான் அந்த மசோதா இதுவாகுது அப்படின்னாரு. ஆனா குறைஞ்சபட்சம் நம்ம இப்ப நகை வைக்கணும்னா 2 லட்சம் ரூபாய்க்கு வைக்க மாட்டோம் வங்கியில, ஒரு 5 லட்சமாச்சு வைப்போம். ஏன்னா இப்ப ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பணம் தேவைன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் தேவைப்படும் நமக்கு. 2 லட்சம் ரூபாய் கண்டிப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணவே முடியாது இப்ப இருக்கிற நிலைமைக்கு. ஏன்னா நீங்க சாப்பாடு போறதுக்கே 2.5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் ஆயிடும். அது இல்லாம நம்ம டெக்கரேஷன் பண்றதுக்கு இன்னும் நிறைய வேலை எல்லாம் இருக்கு. அதுக்கோசம் 5 லட்சம் ரூபாய் வைப்போம். அப்ப கண்டிப்பா இந்த தீர்மானம் நிறைவேற வாய்ப்பு இருக்கு, அது கண்டிப்பா நிறைவேறும். அதனாலதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க எடுத்து கொண்டு மக்கள் கிட்ட சேர்க்கிறோம். அதனால
இனியும் இந்த மசோதாவை தாக்கல் பண்ணணும்னு மத்திய அரசு நினைச்சதுன்னா இதே சென்னையில ரிசர்வ் வங்கியை இழுத்து பூட்டுவோம் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சின்றத இந்த கூட்டம் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அண்ணன் முத்தமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. செயலாளர் தம்பி தினேஷ் அவர். வருமானம் பெருகல இனமானந்தம் என்று பெரிது என்று தன்மானத்தோடு ஒன்று கூடியிருக்கும் வருமானம் பெரிதல்ல இனமானந்தம் பெரிது என்று தன்மானத்தோடு ஒன்று கூடியிருக்கும் என் சொந்தங்கள் அனைவருக்கும் முதல் தன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் மத்திய அரசு சீடப்பணிச்சு கோதிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணாதான் மத்திய அரசு நல்லது பண்ணா நம்ம ஆட்சியை பண்ணணும், கெட்டது பண்ணாதான் நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கணும். அவங்க எப்பயும் கெட்டது மட்டும் தான் பண்ணுவோம். நமக்கு நல்லது பண்ணாலும் ஆட்சியை பண்ணணும். ஐயோ நல்லது பண்ணிட்டானா அப்படின்னு இந்த மாதிரி பல திட்டங்களை நம்மளுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கான். இது மட்டும் இல்ல, பல இது இப்போ நம்ம இலங்கையில தமிழ் மீனவர்களை வந்து சொல்றான், அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம தமிழ் சார்ந்தவருக்கு எந்த பிரச்சனையும் அவன் தலைய மாட்டான். மாறா பார்த்தனா இந்தியா பாகிஸ்தான் இதை மட்டும்தான் கையில எடுத்திருப்பான். மதம் இந்தியா பாகிஸ்தான் இது மட்டும்தான் அவனுக்கு வேற எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், நான் இன்னைக்கு நகை வச்சிருக்கேன், நான் இன்னைக்கே நோட்டு வாங்கினா நான் பில்லு வச்சிருப்பேன். எங்க அம்மா அப்பாவோட நகைலாம் இப்ப எங்க அப்பா செத்து போயிட்டாரு, எங்க அப்பாவோட நகை இருக்கு, அதுக்கெல்லாம் பில்லு நான் எங்க போவேன்? நான் கொண்டு போய் வச்சு பில்லு எங்க போவேன்? நான் வச்சுட்டு மூட்டுறதுக்கு நான் ஏன் உனக்கு நான் வருமானத்தை காட்டணும்? நான் கூலி வேலை செய்யறேன், ஆட்டோ ஓட்டுறேன், இதுக்காக நான் எடுத்துன்னு ஒண்ணுதான். நான் மூட்ட முடியல அப்படின்னா நகையை நீ தான் எடுத்துட்டு போற. இதுல என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு? சொல்லுங்க பாப்போம். எப்ப பாரு எதை பாரு அவனுக்கு எதையாவது ஒண்ணு தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும், எதையுமே ஒண்ணு தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால இது ஒண்ணு நம்ம பெருசா எதுவும் பார்த்தால நான் ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும் தான் பண்ணுவோம். ஏதோ கடுகு சிறுசா இருக்குன்னு நினைக்க வேணாம், காரம் ரொம்ப பெருசா இருக்கும். நான் திரும்பியும் சொல்றேன், போராட்ட வகையில உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். இல்ல அப்படின்னா அண்ணா ஆணையிட்டா தகர்த்து எறிவோம். எதை வேணாலும் ரிசர்வ் பேங்க் எதை வேணாலும் மக்களுக்கு பாதிக்கும் என்று தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையும் எந்த இடத்துல வேணாலும் மக்களுக்கு பாதிக்கப்படுற திட்டங்கள் எதுவா இருந்தாலும் எங்க அண்ணன் ஆணையிட்டால் தகர்த்து எறிவோம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மகளிர் அணி செயலாளர் அக்கா முத்துலட்சுமி வீரப்பன் அவர்கள். எனது மதிப்பிற்குரிய சென்னை மாநகரை சுற்றியுள்ள எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எமது கட்சியினுடைய தலைவர் முத்தமிழர் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முத்துலட்சுமி வீரப்பன் ஆகிய நான் இன்று இந்த மத்திய அரசு அறிவித்துள்ள நகை அடகு வைக்கக்கூடிய இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் அவருடைய தலைமையில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் கலந்து கொண்டு நாமும் பங்காற்ற வேண்டும் என்று இங்கு வந்துள்ளேன். இன்றைக்கு சாமானிய மக்கள், கிராமப்புற மக்கள், கிராமப்புறமா இருந்தாலும் சரி, சிட்டியில இருந்தாலும் சரி, சாதாரண அன்றாட தள்ளுவண்டி வைக்கிறவங்க இருந்து, அரை ஏக்கர் 1 ஏக்கர் விவசாயம் செய்யறவங்க இருந்து, அவர்கிட்ட ஒரு 10 பவுனோ 5 பவுனோ இல்ல 20 பவுனோ இல்ல 2 பவுனோ 3 பவுனோ வச்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வரலாறுக்கான அந்த விலை கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அரசு வந்து சாதாரண அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய போய் இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு விலை எடுத்தாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நகை போடாம ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் அவங்களால முடிஞ்சது குறைஞ்சது ஒரு 3 பவுன் ஒரு 5 பவுனாவது சிறுக சிறுக சேர்த்து வைசாது அவங்க வந்து நகை போட்டுதான் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு முறை நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் ஒரு அவசர தேவைக்கு ஏதாவது வேண்டுமானால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விவசாயத்துக்கு ஒரு பயிர் வைக்கணும், இல்ல ஒரு வீட்டுல யாருக்காவது திடீர்னு ஒரு உடல்நலம் சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க, கையில காசு இருக்காது, தடார்னு நகை தாலி கொடியாவது கழட்டி கொண்டு போய் பெண்கள் அடமானம் வைத்து விட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கொண்டாந்து கட்டணும். இப்ப பாரு ஜூன் 2ஆம் தேதி வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல சேர்க்கிற போது 20,000 கட்டும் 30,000 கட்டுவாங்க, 50,000 கட்டுவாங்க. அதுக்கு சுத்தி சுத்தி பாப்பாங்க, யார்கிட்டையும் கடன் கேட்டாலும் கடன் கிடைக்காத அவசரத்துக்கு கொண்டு போய் அவங்க கையில இருக்கிற தாலி கொடியோ இல்ல தாலி கூட வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களுடைய நிலைமை அப்படி தள்ளப்பட்டு இருக்கிறது. வீட்டு தேவையாக இன்னைக்கு கொண்டு போய் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், 2ஆம் தேதி ஸ்கூல்ல விடணும் அப்படின்னா அவங்க கையில இருக்கிற ஏதோ சிறு கொஞ்சம் நகையை கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டுதான் அந்த அவசர தேவைக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளியில சேர்த்தக்கூடிய ஒரு சூழலுக்கு தமிழ்நாட்டிலே மக்களை தள்ளப்பட்டு விட்டு இருக்கிறார்கள் இந்த மத்திய அரசு மாநில அரசும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல தரமான கல்வி கிடையாது. இன்னைக்கு கவர்மெண்ட் பள்ளிகள் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஏன் தனியார் பள்ளிக்கு கொண்டு போய் பிள்ளைகளை 1 லட்சம் சும்மா எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு 60,000 70,000 80,000 1.5 லட்சம் பீஸ் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களும் திறந்ததில்ல. கொண்டு போய் இருக்கிறதே 2 லட்சம் 3 லட்சம் 1.5 லட்சம் 50,000 கட்டுற ஸ்கூல்ல தான் சேர்க்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு மேல இருக்கிறது. ஏன் நல்ல ஒரு தரமான ஆங்கிலமும் சேர்த்து முதல் தமிழ் வழி கல்வி தான் நம்ம கத்துக்கணும். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஆங்கில பள்ளியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதுக்கு இந்த அவசர தேவைகளுக்கு இந்த நகை தேவைப்படுகிறது. எந்த ஒரு விஷயத்துக்கும் காட்டுல விவசாயத்துக்கு ஒரு பயிர் வைக்கனாலும் அதான் கொண்டு வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த மோடி அரசு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் இந்த பெரிய முதலாளிகள் எல்லாம் இதை பாதிப்பது அல்ல. அவர்கள் எல்லாம் இன்னைக்கு நகை தொழில் நகை கடை வச்சிருக்கிறவங்க 1000 கோடி 500 கோடி பிசினஸ் நகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா சாதாரண பாமர மக்களை மிகவும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. சீதாராம் அவர்கள் வந்து அந்த அம்மா வந்து அவங்களும் ஒரு பெண் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் பெண்ணா இருந்துகிட்டு இப்படி சாமானிய பெண்கள் தலைமையில வந்து கை வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கிறதா, மூளை இருக்கிறதா? இன்னைக்கு பாமர பெண்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு எதுக்கு எடுத்தாலும் அவர்களுக்கு
நகையை கொண்டு போய் பேங்க்ல வைப்பாங்க. அவசர தேவைக்கு வச்சுட்டு அவங்க காசு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வட்டி கட்டி அந்த நகையை மூப்பாங்க, திரும்ப அவசர தேவைக்கு கொண்டு போய் வைப்பாங்க. இதுதான் இன்னைக்கு வாடிக்கையா அவங்களுடைய பழக்கங்கள் இருக்கிறது. இத நீங்க அவசர சட்டமா போட்டு கொண்டு வந்து மக்கள் தலையில பிடித்து இங்க இருக்கிற பெண்களை தாலியை அறுக்கிறதுக்கு இன்னும் நீங்க இந்த மாதிரி ஒரு திருந்தாத ஒரு ஜென்மமாக இருந்த இந்த மக்களை வாட்டி அடைகிறீர்களே, இன்னும் எந்த நிலைக்கு இந்த மக்களை தள்ள போறீங்க? இன்னைக்கு நகையும் வரலாறு காணாத விலைக்கு வந்து விட்டது. இப்ப ஒன்று போய் பேங்க் வச்சா பாதி ரேட்டு தான் கொடுப்பீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இது எங்கள் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் சாதாரண பாமர மக்கள் இதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்று நினைத்து இன்றைக்கு சென்னையில இந்த ஒரு ரிசர்வ் வங்கியை கண்டிச்சு இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு சாமானிய சிறு குறு விவசாயம் செய்பவர்களும் தள்ளுவண்டி வியாபாரிகளுக்கும் கூலி வேலை செய்கிற கொத்தனார் வேலை செய்கிறவர்களுக்கும் ஆதரவாக நின்று இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் தயவு செய்து நீங்கள் எல்லாம் திரும்பி பாருங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி எதற்காக போராடுகிறது, எந்த நோக்கத்துக்காக போராடுகிறது என்பதை நீங்க சிந்தித்து அண்ணனோடு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில இணைத்துக் கொண்டு இங்க வர ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கு இந்த மத்திய அரசு மாநில அரசும் தலைமையில மிளகா அரைப்பதை கண்டித்து அவர்களை இந்த சட்டங்களை திருப்பி அனுப்ப வேண்டும். அதற்காக நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த ரிசர்வ் வங்கி திட்டத்தை வாபஸ் பெறும்படியாக தமிழக மக்கள் எல்லாரும் இந்த போராட்டத்தை கையெடுத்து நின்னாதான் இந்தியா முழுக்க இந்த சட்டம் இப்ப தாங்கி இருக்கிறது. எல்லாரும் விழிப்புணர்வா இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். சாமானிய மக்களுடைய வாழ்க்கை நார்மலாக போவதற்கு மக்களாக நாம தான் தெருவில் வந்து போராட வேண்டும். அதே போல மக்களுக்கு உறுதுணையா எங்கள் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் எல்லா பிரச்சனைகளுக்காக உங்களுக்காக வந்து நிற்கிறார். நீங்கள் அதை கொஞ்சம் கவனித்து கூர்ந்து எங்கள் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் பின்னாடி ஒன்று திரண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஆதரவு கொடுத்தும் உங்களுடைய மத்திய அரசு மாநில அரசு திடீர் கொண்டு வர திட்டங்களுக்கு திருப்பி அந்த சட்டத்தை வாபஸ் பெற வைப்பதற்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள். நிச்சயமா எங்க அண்ணன் உங்களோடு கைகோர்த்து நின்றிருக்கிறார். தமிழகம் எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல எங்க அண்ணன் முத்தமிழர் வேல்முருகனுடைய குரல் ஒலிக்கிறது. மக்களுக்கான பிரச்சனையை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 மணி நேரமா வெயில்ல உட்கார்ந்து இருக்கிறார். இன்னைக்கு மோடி வந்து ஒரு 5 செகண்ட் இத்தனை மக்களை ஓட்டு போட்டு மோடி இன்னைக்கு பிரதமர் ஆக்குனீங்களே, ஒரு 5 செகண்ட் இந்த பாமர மக்களுக்காக வந்து வீதியில நின்னபடி வெயில்ல ஒரு மக்களுக்காக குரல் கொடுத்துருவாரா? ஏசி அறை விட்டு வெளியே வந்துருவாரா? மக்களை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எந்த ஒரு முதலமைச்சர் ஆகட்டும், இல்ல எந்த பிரதமர் ஆகட்டும், எந்த MP MLA ஆகட்டும், ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் மக்களுக்காக, இந்த சாமானிய ஊமை ஜனங்களுக்காக, இந்த பாமர மக்களுக்காக, இந்த பெண் வர்க்கத்துக்காக இன்னைக்கு பெண்களை இந்த திட்டம் வந்து பெண்களை தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்க வச்சிருக்கிறது. இன்னைக்கு ரிசர்வ் வங்கி விட்டு இந்த சீதாராமன் அவ்வளவு ஒரு பெண்ணு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது. மிகப்பெரிய அளவுல பாமர பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒண்ணு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் குடிக்க அடிமையாயிட்டாங்க. புருஷனுக்கு காணாத ஒரு சீட்டை போட்டு ஒளிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக ஒரு பெண் பிள்ளை பெற்றுட்டா அந்த பெண் பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா புருஷனுக்கு காணாத நகை சேர்த்து வச்சிருப்பாங்க. ஒரு அவசர தேவைக்கு கொண்டு போய் வச்சுட்டு அவங்க கஷ்டத்தை அந்த இடத்துல பண்ணிட்டு திரும்ப காசு இருக்கும்போது மூட்டு வச்சுக்குவாங்க. அது அந்த பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகும்போது அந்த நகை போடுவாங்க. இப்படித்தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களுடைய நிலைமை போய் கொண்டிருக்கிறது, தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல அவங்க வாழ விடாம அவங்க தாலியை சகராயம் குடித்த பல ஆண்கள் தாலி எடுத்து கொண்டிருக்கிற இந்த பெண்கள் இன்னும் இந்த ரிசர்வ் வங்கி திட்டத்தை கொண்டு வந்து இன்னும் பெண்கள் தலையை இன்னும் தாலி எடுக்க வைக்கிறீங்களே. தயவு செய்து மத்திய அரசு மாநில அரசு இது மிகப்பெரிய இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவங்க வந்து ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க, அது பரவாயில்லன்னு பாராட்டுறீங்க. தயவு செஞ்சு அண்ணா சாமானிய மக்கள் வாழ்க்கை திரும்பி பாருங்க. அன்றாடம் கூலி வேலை செய்யறவங்க விவசாயத்துல போய் 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா வச்சு இன்னைக்கு போய் அந்த 1/2 ஏக்கரா 1 ஏக்கராக்கு முதலீடு போட்டு விவசாயம் செய்ய முடியாதவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த சாமானிய மக்களுடைய நிலைமை திரும்பி பாருங்கண்ணா. தயவு செஞ்சு மோடி கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்தை நீங்கள் ரத்து செய்வது தமிழ்நாட்டுல இந்தியா ஃபுல்லா இந்த சட்டம் பாயுது என்று சொல்லி இருக்காங்க. இது தமிழ்நாட்டுல அறவே விழப்பாடுறது. இங்குள்ள மக்கள் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க, இந்திய அளவிலும் பாதிக்கப்படுறாங்க என்பதை இந்த நேரத்தில் சொல்லி எங்கள் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் 1 மணி நேரமா வெயில்ல உட்கார்ந்து
இன்னைக்கு எந்த தலைவர் இந்த மாதிரி வெயில்ல வந்து மணிக்கணக்கில் உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏசியாரை விட்டு வெளியே வராத காலகட்டத்துல உண்மையான மக்களுக்கான போராட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய அந்த சகிப்புத்தன்மைய ஏற்கக்கூடிய தலைவன் எங்கள் முத்தமிழர் வேல்முருகன் என்பதை சாமானிய மக்கள் நீங்கள் மறந்து விடாதீர்கள். எங்கள் அண்ணனுக்கு ஆதரவு கொடுங்கள். நிச்சயமா இந்த தமிழகத்தை மாற்றி அமைத்து காட்டுவார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மாநில பொறுப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் பேசுவார்கள். அறத்தை கற்றுக் கொடுத்த ஐயா வள்ளுவருக்கும், வீரத்தை என்னுள்ளே விதைத்த அண்ணன் பிரபாகரனுக்கும், சொல்லுக்கு முன் செயல் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிற புலியில் பெற்றெடுத்த புலிப்பிள்ளை முத்தமிழன் வேல்முருகன் அவர்களுக்கும் வணக்கத்தை செலுத்தி, தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்தி கொண்டிருக்கிற புகழனுடைய முற்றுகை ஆர்ப்பாட்டத்தினை எழுச்சியும் புரட்சியாக நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் வேணுகோபால், ஒட்டுமொத்த நமது தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க முதல்ல மேடையில் ஏறி நாம் சிறு கூட்டம் என்று சொல்வதை நிறுத்துங்கள். எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதல்ல, எத்தனை பேர் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதுதான். 145 ஆண்டுகளான காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாநில செயலாளர் அழகிரி அவர்கள் ஒரு ரயில் போராட்டம் நடத்துகிற போது வெறும் 5 பேர் இருந்தார். வெறும் 15 ஆண்டுகளான தமிழக வாழ்வுரிமை கட்சி சென்னை சுற்றியுள்ள பகுதியில் மட்டும் இவ்வளவு கூட்டம் காசு இருக்காமல் கூடுகிறது என்றால் நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். நமது உறவுகள் இனிமேல் சிறு கூட்டம் என்று சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். காரணம் ஏன் தெரியுமா? அவர்கள் வராததற்கு ரிசர்வ் வங்கி போராட்டம், முற்றுகை போராட்டம் இல்லை என்று தெரிந்தவுடன் அவர்கள் வரவில்லை. சில பேர் டோல்கேட்டை அடிக்க வேண்டும் என்றால் பல ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருப்பார்கள். ரிசர்வ் வங்கியை பூட்டு போட வேண்டும் என்றால் பல ஆயிரம் பேர் கூடியிருப்பார்கள். அண்ணன்கள் ஏதோ பேசி திரட்டட்டும், நாம் தேவைப்படும் போது செயலுக்காக போவோம் என்று அதனால்தான் அவர்கள் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பு நம்ம தலைவர் அவர்களே, யாரெல்லாம் உங்களுக்கு கடினம் இல்லையோ வேலை இல்லையோ அவர்கள் மட்டும் வாருங்கள் என்று நம்மளை எல்லாம் மறுத்தெடுக்காமல் வாழ்த்தெடுப்பதால் இந்த கூட்டம் ஈடுபாட்டோடு இருக்கிறது. அதனால் நாம் சிறு கூட்டம் என்பதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு தெரியும், 1.25 கோடி பேர் உறுப்பினர் இருக்கிறோம் என்கிறான் திராவிட கட்சியில், 1.5 கோடி பேர் உறுப்பினர் இருக்கிறான் என்கிறான். ஆனால் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை சிதைக்க வேண்டும் என்று நாகர்கோயிலில் தனியார் நிறுவனங்கள் ஒரு நட்சத்திர இரவு விழாவை கொண்டாடுகிறோம் என்று அறிவித்தவுடன் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் அந்த கல்லூரிக்கு மின்னஞ்சலை அனுப்பி காவல்துறைக்கு சொல்லி இந்த சிறு கூட்டம் தான் அதை நடத்தி விடாமல் செய்திருக்கிறது. நாங்கள் பெரிய கூட்டம் தான் தமிழ் தேசியத்திற்கு பேட்டன் ரைட்ஸை கிரியேட் பண்ணி வைத்திருக்கிறோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் தனது சொந்த பாசத்தால் அதை தவறவிட்டு விட்டார்கள். இதே பாண்டிச்சேரியில் சர்வதேச யோகா தினம் என்று நடக்கிறது என்று அத்தனை பதாகையிலும் இந்தியே இடம்பெற்ற போது இந்த சிறு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அதை அடித்து கிழித்து புதுச்சேரி அரசே சட்டம் இயற்றுகிற அளவுக்கு ஏற்றி மறுநாள் தமிழில் பதாகை வைக்கிற அளவுக்கு இந்த கூட்டம் மாற்றிருக்கிறது என்றால் இதைதான் நீங்கள் பெருமையாக பார்க்க வேண்டும். அவ்வளவு வலுவுள்ள இந்த புலிப்பிள்ளைகள், சில தம்பிகள் கோவித்துக் கொண்டார்கள் அண்ணனின் முந்திரி கொட்டை என்று சொல்கிறார்கள் என்று. முந்திரி காட்டில் முந்திரி கொட்டை தானே பிறக்கும், அவர்கள் தெரிந்துதான் சொல்லியிருக்கிறார்கள். அது முந்திரி கொட்டையாக முந்திக் கொண்டு இந்த தமிழ் இனத்திற்கு வாழ வைக்க போராட பார்க்கிறதா இல்ல பொறுக்கி திங்க பார்க்கிறதா என்பதை தான் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொறுக்கிகள் அப்படித்தான் பேசுவார்கள், போராளி சகித்துக் கொள்வார்கள். இப்பொழுது இந்த நகைக்கடன் என்பது எதுவும் நகைக்கடன் மட்டும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இந்த மோடி அரசு இருக்கிறதே, இந்தியாவில் இது போல வந்தவுடன் பணமதிப்பு இழப்பு மசோதாவை கொண்டு வந்தது, குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது, விவசாய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. இப்பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கைகள் குறைப்போம் என்று அந்த சட்டத்தை கொண்டு வர பார்த்தது. இதையெல்லாம் ஏன் தெரியுமா? நம்மளை எல்லாம் பதட்டத்திலேயே வைத்திருக்க வேண்டும். நீ சிந்தித்தால் அவர்கள் தவறை கண்டுபிடித்து விடுவாய், தவறுகளை கண்டுபிடித்து விட்டால் போராட ஆரம்பித்து விடுவாய், நீ வெற்றி பெற்று விடுவாய் என்பதற்காகவே நம்மளை பதட்டத்தில் வைத்திருப்பது. நாம் பதட்டம் அடைவதற்கு ஆரிய பார்ப்பனர்கள் அவர்களை பதட்டப்பட இருக்கிற பரம்பரையான தமிழ் மரபர்கள் என்பதை நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஜல்லிக்கட்டு போராட்டமா,
நாங்கள் தமிழ் மாணவர்கள், தமிழுக்கு உயிரானவர்கள், தமிழகம் அமைதியாக இருந்தால் ஏடுகள் தூக்கி படிப்போம், தமிழருக்கு இன்னல் விளைத்தால் எரிமலையாய் வெடிப்போம் என்று முத்தச்சத்தம் கேட்டுக் கொண்டிருந்த மெரினாவிலே உச்சத்தத்தை முழங்கியவர்கள் நமது தமிழ் மாணவர்கள். அத்தனை பேரும் சேர்ந்து தமிழண்டா என்று கொடியை பறக்க விட்டவர்கள், அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வைத்தவர்கள். அதேபோல் விவசாய திருத்த சட்டம் 13 ஆண்டு காலம் போராடி சீக்கியர்கள் 1000 பேர் செத்து 13 மாதங்கள் போராடி 56 இன்ச்சு மார்பு என்று சொல்லிக் கொண்டிருந்த மோடியை ஒரு புள்ளி கமாவை கூட மாற்றவே மாட்டோம் என்று சொன்னவரை மொத்த சட்டத்தையும் திரும்ப வரவழைத்தவர்கள் அவர்கள். காரணம், இந்தியாவிலே பஞ்சாபியர்களும் தமிழரும் தான் வீரம் செறிந்தவர்கள் என்று நாம் மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறோம். நம்மளுடைய பொருளாதாரத்தை பறித்து தமிழர்களை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காகத்தான் இந்த அரசு இந்த சட்டத்தை கொண்டு வருகிறது. காரணம், இவர்களை வழிநடத்தக்கூடிய RSS ஆரிய வைதிக பார்ப்பனர்களுக்கு அவர்கள் வந்தேரிகள், அவர்களுக்கு நாடு கிடையாது, நாடு கிடையாது, வீடு கிடையாது, வீடு இல்லையா, அவர்களுக்கு இந்த மண்ணின் உரிமை இல்லை. அவர்களால் நகை வாங்க முடியாது. ஏனென்றால் நாடோடிகள் எப்படி நகை வைத்திருப்பார்கள், உடைமை வைத்திருப்பார்கள். இந்த மண்ணில் இருந்து வாழ்ந்து ஆண்ட ஒரு கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். ஆகவே நமக்கு ரசீது என்பது அவசியம் இல்லை. காரணம், அவர்கள் தான் இங்கு வந்தவர்கள். இதையெல்லாம் திட்டமிட்டு நீங்கள் சிந்தித்து பார்த்தால் தமிழர்களுடைய உரிமையை பறிக்கிற செயல், இதையெல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒன்று இருக்கும் வரை நீங்கள் நிறைவேற்றவே முடியாது என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதோ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒருவர்தான் இதையெல்லாம் செய்ய முடியாது நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஒற்றையால் என்னென்ன செய்தார் என்று சட்டமன்ற வரலாற்றில் ஒரே ஒற்றையால் தான் இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட கல்லூரியும், மருத்துவக் கல்லூரியும், பொறியியல் கல்லூரியும், ஒரு தொகுதிக்கு ஒரு கல்லூரி வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டு வந்தவர் அண்ணன் வேல்முருகன் என்பதை இந்த தமிழ் சமூகம், மத்திய அரசு மறந்துவிடக் கூடாது. பரந்தூர் விமான நிலையத்தை தடுத்து நிறுத்த மாபெரும் கூட்டத்தை நடத்தி காட்டி இதுவரை தடுத்து நிறுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் அண்ணன் வேல்முருகன் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை. அவர்கள் மீது பொருளாதார குற்றம் தடை விதிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டுவதற்கு காரணமாக இருந்தவர் அண்ணன் வேல்முருகன் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்பொழுது கூட தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வர வேண்டும், தமிழக மக்கள் படிப்பில் இந்திய அளவில் போட்டு வெல்ல வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி பண்ருட்டி தொகுதியில் முதல் கல்லூரியை வாங்கியிருக்கிறார் அண்ணன் வேல்முருகன் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம். ரிசர்வ் வங்கி இவ்வளவு பெரிய சட்டம் தெரியுமா? முதலில் ஆசிய கண்டத்திலேயே வங்கியை ஆரம்பித்தவன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் என்று சிதம்பரம் செட்டியார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த வங்கியை வட இந்தியர்கள் அரசுடைமை ஆக்கி இன்று வங்கியை தனியாரிடம் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் மார்வாடிகளும் மலையாளிகளும் பிழைக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம்தான். நீங்கள் தொலைக்காட்சியை துவக்கினால் ஜாலியல் காசுல நகை வாங்குவான், முத்துக்குள்ள வைங்கிறான். வாங்கிறது வைக்கிறதுக்கு தான் தமிழ சேர்த்துக்கிட்ட வீங்கிறான். என்ன கொடுமை இது பாருங்க. காரணம் என்னென்றால் தமிழ் சமூகம் என்பது வலுவான ஒரு சமூகம், அரசு என்பது வேறு. ஆனால் அரசு இந்தியாவில் வலுவற்ற அரசாக இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்பு அமெரிக்காவில் பொருளாதார வீழ்ச்சி அடைந்த போது மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். காரணம், அவர்களிடம் சேமிப்பு என்ற ஒரு விஷயமே இல்லை. ஆனால் தமிழர்களுக்கு முதல் சேமிப்பு தான். எங்க அக்கா முத்துலட்சுமி நடந்து போனா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குது. காரணம் கழுத்துல குறைந்தபட்சம். அப்ப 3 கோடி 4 கோடி தமிழ் பெண்கள்கிட்ட 4 கோடி லட்சம் பாதுகாப்பாக பிக்சட் டெபாசிட்டாக தமிழன் சேமிப்பில் வைத்திருக்கிறான். அதை சுரண்டுவதற்குத்தான் இந்த திட்டம். இங்கே வலுவான சமூகம் இருக்கிறது, தமிழ் சமூகம். வலுவற்ற அரசு இருக்கிறது. அவர்கள் நம்மளை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் ஆட்சிக்கு வந்தவுடன் மோடி அவர்கள் ஸ்வச்ச பாரதா, கிளீன் இந்தியா, கிளீன் இந்தியா என்றார். நாம் நினைத்துக் கொண்டோம் தூய்மையான இந்தியா என்று. தமிழர்களை கிளீன் செய்வதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட தமிழர்கள் 2000-3000 ஆண்டுகளாக உங்களை எதிர்த்து போர் செய்து நாங்கள் தமிழர் வீர தமிழர் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆண்டு காலமானாலும் தமிழர்களையும் தமிழ் நிலத்தையும் உங்களால் அடிமைப்படுத்த முடியாது. உங்களை நாங்கள் வென்று காட்டியிருக்கிறோம். உங்களை ஓட ஓட விரட்டி அடித்திருக்கிறோம். வருங்காலத்தில் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அண்ணன் கடைபிடித்து தமிழக அரசு வலிமையான ஒரு அரசு அமைத்து தமிழருடைய நலத்தையும் தமிழ் மண்ணினுடைய
தமிழ் மண்ணினுடைய வளத்தையும் பாதுகாப்போம் என்று உறுதியெடுத்து அண்ணன் வேணுகோபால் நன்றி சொல்லிட்டு பார்த்தா அண்ணன் வேணுகோபால் அவர்கள் நன்றியை நிகழ்த்துவார். இந்த ரிசர்வ் வங்கி கூட்டத்திற்கு 48 மணி நேரத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் அனைத்து தோழர்கள் இந்த கூடியிருக்க கூட்டத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தது நமது குடும்பத் தலைவர் முத்தமிழ் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார்கள் என்று கூறி ஒன்றிய நிதி அமைச்சகத்தின் செயல்பாடுகளால் இந்திய நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற இந்திய ரிசர்வ் வங்கியின் நகை கடனை குறித்தான அறிவிப்பை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் முதலில் சார்ந்த நன்றி. அருமை சகோதரர் வேணுகோபால் அவர்களின் ஒருங்கிணைப்பில் அருமை சகோதரர் ஜெகதீஷ் பாண்டியன், புகழேந்தி மாறன் மற்றும் சென்னை நிர்வாகிகளாக இருக்கின்ற தோழர்கள், திருவள்ளுவர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை மண்டலத்தின் சார்பாக கலந்து கொண்டு 48 மணி நேர இடைவெளியில் ரிசர்வ் வங்கியின் முன்பாக ஒரு முற்றுகை போராட்டத்தை நாம் செய்தோம், வாருங்கள் என்று சொன்னோம். ஆக இந்த கூட்டம் முற்றுகையிட்டு கைதாகி வழக்கை சந்திப்பதற்காக வந்த ஒரு கூட்டம். வெறுமனே ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்குன்னு வர்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த வகையில் இங்கே எனக்கு முன்னால் பல்வேறு தொகுதிகளுடைய பொறுப்பாளர்கள், மாநில நிர்வாகிகள் இதை கண்டித்து பேசியிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பெண்ணாக நாம் எப்படி பாதிப்படைகிறோம் என்பதை உணர்ந்து பேசியிருக்கின்ற அக்கா முத்துலட்சுமி உள்ளிட்ட முதல் முறை மேடையின் முன் வந்து பல என் கட்சியினுடைய தோழர்கள் பேசுவதற்கான ஒரு பயிற்சி களமாக இந்த மேடையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நான் அது பயிற்சி களமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இல்ல அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக எதிர்காலத்தில் வருவார்கள் என்பதற்கு யாருகிட்டையும் பிசிறு தட்டல, யாருகிட்டையும் கை நடுக்கம் இல்லை, கால் நடுக்கம் இல்லை. ஒரு 300-400 பேர் முன்னாடி ஒரு மேடையில வந்து பேசுறது என்பதே ஒரு கலைதான். அதுவும் மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ச்சியப்பட்டு 1-2 தம்பிகள் வேறு விதமான வார்த்தைகளை உதிர்த்திருந்தாலும் என் தோழர்கள் சப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய எதை சார்ந்து இந்த போராட்டம் நடைபெறுகிறதோ 90% அதை குறித்து பேசியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அப்படி பேசிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் 28ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் நம்முடைய வாட்ஸ்அப் குழுக்களின் மூலமாக இணையத்தின் ஊடாக ஒரு வேண்டுகோளை முன்வைத்தேன். சென்னை மண்டல நிர்வாகிகளுக்கு நாம் முற்றுகையிட போக வேண்டும். நீங்கள் அனைவரும் தங்களுடைய தளபதிகளோடு, தம்பிமார்களோடு ரிசர்வ் வங்கியை நோக்கி வாருங்கள் என்று சொன்னேன். அதற்காக பெயர் கொடுத்து அதற்காக வந்த உறவுகள் கூட வெயில் வந்து பளிச்சுன்னு அடிக்கல, இதுக்கு பேர் தான் உள்நடுன்னு சொல்றாங்க. அந்த வெயில் கூட தாங்கலாம் அவருக்கு. இந்த வெயிலை தாங்க முடியாத எனதருமை மகளிர் தாய்மார்கள், அக்காக்கள், சகோதரிகள் அனைவருமே வருகின்றிருக்கிறீர்கள். கண்டிப்பாக இங்கு பேசிய தம்பிமார்கள் குறிப்பிட்டது போல் நீங்கள் சொன்ன அதே கருத்தை தான் நானும் வழிமொழிகிறேன். ஒன்றிய அரசு, ரிசர்வ் வங்கி, நம்முடைய நிதி அமைச்சர் கண்டிப்பாக
இந்த அறிவிப்பினை திரும்ப பெற்று பழைய நிலையை தொடர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை எனக்கு முன்னால் பேசிய அத்தனை தோழர்களும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். அதனால் அதே கருத்தை நான் பேசுவதை காட்டிலும் முற்றுகையிடுவதற்கு தயாராக வருகிற உங்களுக்கு நன்றி சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். கண்டிப்பாக இது விவசாயிகளை, பொதுமக்களை, ஏழை மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பை கண்டிப்பாக ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும். நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்பொழுதும் பல ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு செய்கின்ற அடாவடி திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் எதிர்வினை ஆற்றுவது தமிழகம். அந்த வகையில் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே இந்த ரிசர்வ் வங்கியினுடைய அறிவிப்பிற்காக தென்னிந்தியாவின் மிகப்பெரிய வங்கியாக இருக்கிற சென்னை ரிசர்வ் வங்கியை முற்றுகையிடுவது என்று அறிவித்த ஒரே கட்சி நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி. நான் அறிவிக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயம் அதில் ஒரு தாக்கம் இருக்கும். கடந்த காலத்தில் எங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு ரிசர்வ் வங்கியினுடைய அதிகாரிகள் எழுந்து நிற்காமல் அதை ஒரு தமிழ் அதிகாரி கேட்டதற்காக அப்படித்தான் செய்வேன் என்று இருமாப்போடு பேசிய அவர்களின் கொட்டத்தை அடக்குவதற்கு காவல்துறையின் தடைகளை மீறி ஆயிரக்கணக்கில் ரிசர்வ் வங்கி முன்பாக திறந்து தென்னிந்தியாவிற்கான ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் அவர்கள் டெல்லியிலிருந்து பறந்து வந்து இந்த நாட்டின் தமிழர்களின் ஆட்சி பீடமாக இருக்கிற தலைமைச் செயலகத்தில் இந்த நாட்டுடைய நிதி அமைச்சரிடம், முதலமைச்சரிடம் மன்னிப்பு கேட்க வைத்த இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அன்னைக்கு கூட 2000 பேர் 5000 பேர் எல்லாம் வரல. அன்னைக்கு குறைந்தபட்சம் இதே மாதிரி ஒரு 500 பேர் இருக்கும், அவ்வளவுதான். ஆக எண்ணம் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, இனத்திற்காக, மொழிக்காக, இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக, பிரச்சனைகளுக்காக எந்த உணர்வோடு நாம் இருக்கிறோம் என்பதை உடனடியாக எதிர்வினை ஆற்றுவதற்காகத்தான் இந்த போராட்டத்தினுடைய அறிவிப்பு. மாநாடுகளிலே பல்லாயிரக்கணக்கானரை திரட்ட முடிகின்ற நம்மால், ஏன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக செஞ்சியிலே ஆயிரக்கணக்கான எமது உறவுகளை அழைத்து புள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை நடத்துகிற நம்மால் பல்லாயிரக்கணக்கான உறவுகளை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திரட்டியிருக்க முடியும். ஆனால் இது திரட்டப்பட்டு நடத்துகிற கூட்டம் அல்ல. என்னுடைய சென்னை மண்டல நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு நடைபெறுகின்ற ஒரு ஆர்ப்பாட்டம். ஆக இங்கே எண்ணிக்கை குறித்து நாம் கவலை கொள்ள தேவையில்லை. நம்முடைய எண்ணங்கள் இங்க இருக்கிற தொழிலாளர்களை பாதுகாப்பதாக, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாப்பதாக, இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை பாதுகாப்பதாக, இங்கு இருக்கக்கூடிய அனைத்து விளிம்புநிலை மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்கு, சிக்கல்களுக்கு உடனடியாக நான் எதிர்வினை ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறோமா? அதற்கு என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற எமது கட்சியினுடைய உறவுகள் தயாராக இருக்கிறார்களா? நான் அந்த ஜூன் மீட்டிங்கை இந்த மண்டலத்தில் இருக்கிற தொகுதி பொறுப்பாளர்களிடம் பேசினேன், ஒரு 40 பேரிடம் பேசினேன். ஒருவர் கூட இதற்கு மாற்று கருத்தை சொல்லவில்லை. ஆக இந்த உணர்வுதான் இந்த போராட்டத்தின் வெற்றி. இல்லைன்னா சனிக்கிழமை சம்பளம் போடணும், சம்பளம் வாங்கணும், குடும்பம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு வேணாம ஒரு வார காலம் அவகாசம் கொடுங்க, இல்ல 1 மாத காலம் தள்ளி வைங்க, ஒரு 5 நாள் கொடுங்க, அப்படிலாம் யாருமே கேட்கல. ஆனா இந்த போராட்டத்தினுடைய அறிவிப்பு, பல தலைவர்களுடைய அழுத்தம், தற்காலிகமாக அரசு ஒரு பின்வாங்கி இருக்கிறது. இதை குறித்து நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் இருந்த அருமை சகோதரர் கார்த்திக் மட்டும் போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது அல்லவா, அதனால் கூட்டம் இருக்கா என்று ஒரே ஒரு கேள்வி அவர் மட்டுமே எழுப்பினார். இல்லை, இவர்கள் நம்முடைய போராட்டத்தை நீர்த்து போக செய்துவிட்டு பிற்பாடு இந்த நிபந்தனையை விதிப்பார்கள், அதனால் நாம் திட்டமிட்ட பிரகாரம் முற்றுகை நடைபெறும் என்று அறிவித்தேன். ஆனா நம்ம போராட ரெடியா இருக்கிறோம், வழக்கை சந்திப்ப தயாராக இருக்கிறோம், சிறைக்கு போகணும்னா கூட சிறைக்கு போவதற்கும் தயாராக இருக்கிறோம். ஆனா நம்ம அரசு, முதலமைச்சர் அரசு அவங்க சொல்றாங்க, இரவு போன் பண்ணி அவங்ககிட்ட உயரதிகாரிகள் போன் பண்ணி, அதான் உங்களுடைய போராட்டம், முதலமைச்சருடைய லெட்டர் நம்ம எம்பிக்கள் முறையீட்டின் காரணமாக அதை நிறுத்தி வச்சிருக்காங்கல்ல, அதனால நீங்க போராட்டத்தை ரத்து செய்யலாம் அப்படின்னாங்க. இல்ல, நாங்க வேண்டும்னா நீங்க கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னாங்க. ரத்து செய்ய முடியாது, முற்றுகை வேண்டுமானால் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமாவது ஒரு எச்சரிக்கையை விடுப்பதற்காக நடத்தி கொள்கிறோம் என்று நேற்று இரவு முடிவு செய்யப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம். காலையில நீங்க வரும்போதுதான் 10 மணி 10:30 மணிக்கு நம்ம காவல்துறை நண்பர்கிட்ட அனுமதியை வாங்கி இந்த
திடீர் ஏற்பாடானாக இந்த ஒரு சின்ன மேடை. கண்டிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இங்க இருக்கிற தொகுதி பொறுப்பாளர்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் உறவுகளோடு தாய்மார்களோடு வந்து இந்த இடத்தை நிறைச்சிருப்பாங்க. இந்த ஒரு 300 பேர் என்பது, இந்த 400 பேர் என்பது கைதாவதற்கு, சிறை செல்வதற்கு சென்னை மண்டலத்தில் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக வந்த ஒரு கூட்டம். நாம் ஆளுநர் மாளிகை எத்தனை ஆயிரம் பேரை திரட்டி முற்றுகையிட்டோம். நம்முடைய பச்சை தமிழர்களை அநியாயமாக செம்மரம் கடத்த வந்ததற்காக சுட்டு படுகொலை சென்னை போது கிட்டத்தட்ட 27,000 பேர் அந்த இடமே கவர்னர் மாளிகையை நிரம்பி வழிந்து காவல்துறைக்கு நமக்கும் தள்ளுமுள் ஏற்பட்டு அந்த மெட்ரோ ரயில் வண்டியின் கம்பியில் பிடித்த வினோத் என்கிற மாவீரன் தியாகம் செய்தான். ஆக இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒரு தெளிவு பெற்ற சிந்தனை உள்ள தமிழ்நாடு, தமிழர் வாழ்வுரிமை, தனித்தமிழ் ஈழம் என்கிற கருத்தின் அடிப்படையில் மிகச்சிறந்த செயல்பாட்டாளர்கள், மிகச்சிறந்த நிர்வாகிகள். இங்க நான் பேச அழைக்கணும்னா எல்லாருமே அழைக்கணும். ஏன்னா இவர்கள் எல்லாம் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சென்னை மண்டலத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு இங்க உறுப்பினர் யாருமே காணோம். நிர்வாகிகளுக்கு வாங்கன்னு சொன்னோம், நிர்வாகிகளுக்கு மட்டும் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இப்பதான் இவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இவர்கள் பகுதியில் சென்று, தொகுதியில் சென்று உறுப்பினர்களை சேர்த்து கட்சியை பலப்படுத்தி அடுத்தடுத்த ஆர்ப்பாட்டங்களுக்கு, ஜனநாயக மாண்போடு நடைபெறுகின்ற போராட்டங்களுக்கு பெரும் திரளான பங்களிப்பை நீங்கள் அளிப்பீர்கள் என்ற ஒரு மாறாத நம்பிக்கையுடன் ஒன்றிய அரசு கொண்டு வந்த, நிதித்துறை கொண்டு வந்த, ரிசர்வ் வங்கி அறிவித்த இந்த நகைக்கடன், இதை பற்றி எல்லாருமே மிக விலாவரியாக தெளிவாக பேசியிருக்கிறார்கள். நானும் குறிப்பாக பத்திரிகை நண்பர்களிடத்தில் சொல்ல வேண்டிய அந்த செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன். அங்க எங்ககிட்ட நீங்க வந்து அவசரத்துக்கு நகை அடகு வைக்கனா போய் ஜிஎஸ்டியோட பில் எடுத்துட்டு வான்னு சொல்றது, இந்த நகை உங்களுதான் அப்படின்றத உறுதி செஞ்சு எடுத்துட்டு வாங்கன்றது, அதுக்கான சான்று எடுத்துட்டு வாங்கன்றது, இது எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. ஆக இது கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டிய ஒரு நிபந்தனை அறிவிப்பு. ஒன்றிய அரசு இந்த மோசமான அறிவிப்பை நிதியமைச்சர் கண்டிப்பாக ரிசர்வ் வங்கிக்கு அறிவுறுத்தி நீங்கள் அதை திரும்ப பெற முழுவதுமாக செய்வீர்கள் என்று நாங்கள் நம்ப முடியாது. ஆனா நீங்க ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறீங்க, அதற்கு 4 மாத கால அவகாசம் கேட்டிருக்கிறீங்க. அப்படி கொடுப்போம். அப்படி இல்லைன்னா இந்த கூட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளில் அவர்களுக்கு என்று தனியாக திட்டங்கள் உருவாக்கப்படும். கடந்த காலத்துல 5000 போலீஸ் பாதுகாப்பு, சென்னை மாநகர காவல் ஆணையரே சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நின்று காவல் பணியில் இருந்தார். அப்படியும் அதையும் முறியடித்து எம் தமிழீழ தேசிய தலைவன் கரும்புலி பாணியில் அதை இழுத்து போட்டிய கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. 56 இஞ்சி மாறு கொண்ட நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது 10,000 காவலர்கள் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு அரணை உடைத்து பலாலி விமான தளத்திற்கும் அனுராபுரம் விமான தளத்திற்கும் எப்படி எமது கரும்புலி வீரர்கள் பாய்ந்து சென்று அங்கு போர் புரிந்தார்களோ, சமர் செய்தார்களோ, அதுபோல் எம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கள போராளிகள் நரேந்திர மோடி வந்து இறங்கி சென்னை ஐஐடி வளாகத்திற்கு தர வழியாக செல்ல வேண்டிய அவரை தர வழியா செல்ல விடாமல் தடுத்து களத்தில் போராடிய இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இல்லை, தரவழி எனும் போராட்டத்தின் காரணமாக ரத்து செய்து விட்டார். வெறும் 2 கிலோமீட்டர் தூரம் சென்னை விமான நிலையத்திலிருந்து சென்னை ஐஐடி வான்பாதை அளவிலே அந்த 2 கிலோமீட்டர் பயணத்தை கூட ராணுவ ஹெலிகாப்டர் தான் செல்ல முடியும் என்று திட்டமிட்ட போது அந்த விமான நிலையத்தின் காம்பவுண்ட் சுவர்களை உடைத்து அல்லது ஏறி குதித்து உள்ளே சென்று அந்த ராணுவ ஹெலிகாப்டர் மீது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொடியும் கருத்து பலூன்களும் பறக்கவிட்ட இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆக எனக்கு கிடைத்திருக்கிற என் தோளோடு தோள் என்று துணை புரிகின்ற, என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற எமது தோழர்கள் ஒரு கொள்கை பிடிப்பாளர்கள், கருத்தியல் பிடிப்பாளர்கள். இங்கே வந்திருக்கிற இந்த கூட்டம் யாரும் எதுக்கும் ஆசைப்படாத ஒரு கூட்டம். ஆக இந்த கூட்டம் தான் நாளைக்கு இந்த இனத்தின் உரிமைகளுக்காக, இந்த இனத்தின் வாழ்வுரிமைக்காக பெரும் கூட்டமாக இந்த மண்ணின் உரிமைகளுக்காக படையெடுக்க இருக்கிறது. எல்லா தொலைக்காட்சிகளும் நேரடியாக அந்த விமான நிலையத்தின் முற்றுகையை நேரடியாக ஒளிபரப்பினார்கள்.
எத்தனையோ காவல்துறை உயரதிகாரிகள் சென்று அவரிடத்திலே மண்டியிட்டார்கள். ஆனால் சுடுவேன் என்று துப்பாக்கி நீட்டினார்கள். இன்னமும் அந்த காட்சி பல்வேறு தொலைக்காட்சிகளில் பதிவுகளாக இருக்கிறது. அங்கு போராட்டத்தில் கலந்து கொண்ட தம்பி முருகானந்தத்தில் தொடங்கிய அத்தனை தம்பிகளும் தங்கள் மேலாடையை கழட்டி மார்பை காட்டி சுடுங்கள் என்று மார்பை காட்டிய மாணவர்கள் இருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். சுமார் ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வருகிறது. அதற்கு எதிராக வெறும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அருமை தம்பிமார்களோடு அந்த ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸை அந்த பாம்பன் அந்த உயர்மட்ட பாலத்தின் நடுவில் இறங்கி கடலில் குதித்து நீந்தி சென்று அதிலே ஏறி அந்த வண்டியை நிறுத்தி போராட்டத்தை வெற்றி செய்தவர்கள் எமது உறவுகள். தமிழ்நாட்டில் இருக்கிற நூற்றுக்கணக்கான மிக உயர்ந்த டவர்களிலே ஏறி போராட்டங்களை நடத்தி தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்த்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எதை திட்டமிடுகிறோமோ, எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை மிகச் சரியாக செய்யக்கூடிய ஆற்றல் மரணங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம். எண்ணத்தில் இருக்கக்கூடிய நிபுணர்களும் நாங்கள் மேலானவர்கள், எமது தொண்டர்கள், எமது தோழர்கள், எமது தளபதிகள். ஆக அந்த உணர்வை பெற்றிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி இது ஒரு போராட்டமாக, ஒரு எதிர்ப்பை ஜனநாயக ரீதியாக பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் நடத்தியிருக்கிறோம். எங்கள் உணர்வுகளை இந்த நாட்டைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் புரிந்து கொண்டு முற்றுமுதலுமாக இந்த அறிவிப்பினை திரும்ப பெற்று இதை ரத்து செய்து பழைய நிலையை தொடர்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களை எம்எல்ஏ ஆக்கு, எம்பி ஆக்கு, சீட்டு கொடு, கவுன்சிலர் ஆக்கு, தலைவர் ஆக்கு, பதவி கொடு என்று கேட்காமல் ஒரு படை இருக்கிறது. அந்த படை முன்னறிவிப்பின்றி இழுத்து பூட்டி போடும். இது வெறும் வாய்ச்சொல் அல்ல, செயலில் காட்டுவோம். 4 ஆண்டு காலம் 4 மாதம் கழித்து நீங்கள் வெளியிடுகின்ற இதை ரத்து செய்கின்ற ஆணை பழைய நிலையை தொடர வேண்டும். எங்களுடைய ஒரு கடுகு மணி அளவு நகை இருந்தாலும் அதை அவசரத்துக்கு கொண்டு போய் நாங்கள் வங்கிகளில் வைக்க முடியாத ஒரு சூழல். உங்கள் அறிவிப்பு தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்ல வேண்டும். காரணம், தமிழ்நாட்டுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு முத்துக்கருப்பன் அவர்கள் நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த ஆதிக்க பாசிச பாரதிய ஜனதா அரசின் ரிசர்வ் வங்கியினுடைய இந்த நிபந்தனைகளை தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய எங்கள் கூட்டுறவு வங்கிகள் நடைமுறைப்படுத்தாது என்று அறிவித்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய அரசுக்கு ஒரு பாடத்தை புகுட்டுவதற்கு, ஒன்றிய அரசுக்கு எங்கள் வழிகளை வேதனைகளை தெரிவிப்பதற்கு நாங்கள் அந்த வங்கியை முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் செய்வதற்கு அனுமதியை மறுத்ததை ஏற்புடையது அல்ல. நீங்கள் எவ்வளவு இணக்கமாக ஒன்றிய அரசோடு கரம் நீங்கள் கூப்பி கைகுலுக்க நினைத்தாலும் பாசிச பாரதிய ஜனதா அரசு ஒருபோதும் உங்களை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சங்கிகள் நம்மை புறமுதுகில் தான் குத்துவார்கள் என்பதை உணர்ந்து இனிவரும் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் போராடுங்கள் என்று கூட நாங்கள் சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஏனைய அரசியல் கட்சிகள் போராட்ட களத்திற்கு வாருங்கள் என்று கூட நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற போது எங்கள் கரங்களை நீங்கள் பிடித்து இருக்க நசுக்காதீர்கள். எங்களுக்கான வாய்ப்பை கொடுங்கள். ஒரு ஜனநாயக ரீதியாக ரிசர்வ் வங்கி முன்பாக இந்த போராட்டத்தை நாங்கள் முழக்கமிட்டு எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் ஒன்றிய அரசு சனிக்கிழமையிலும் வேலை செய்யும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், அங்கே இருக்கிற இந்த ரிசர்வ் வங்கியினுடைய பொறுப்புடைய அதிகாரிகள் இந்த வலியை, இந்த வேதனையை அவன் காதுகளுக்கு கேட்கும். இந்த செய்தி தேசிய செய்திகளாக மாறும். அதற்கான வாய்ப்பை மறுத்த தமிழக அரசின் காவல்துறையினுடைய நடவடிக்கை ஏற்புடையதல்ல. இது கண்டனத்துக்குரியது. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் நீங்கள் இருக்கின்ற போதுதான் இதே தமிழ்நாடு காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த ரிசர்வ் வங்கி அருகாமையில் பக்கத்தில் இருக்கிற தலைமைச் செயலகம் இத்தனையும் இருந்தும் கூட நாங்கள் கடந்த தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு அவர்கள் எங்களுக்கு கூறிய மரியாதை அளிக்க மறுத்த போது அவர்களை மண்டியிடச் செய்தோம். நான் முதலமைச்சர் அவர்களை கேட்கிறேன், சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை பார்த்து கேட்கிறேன், இந்த முற்றுச்சந்தில் இந்த 500 பேரை கூட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து களைவதால் ரிசர்வ் வங்கி அதிகாரிகளுக்கு தெரியுமா? அங்கே இருக்கிற வடநாட்டு அதிகாரிகளுக்கு எங்கள் வழிகள் புரியுமா? அங்கே ஒரு கூட்டம் கூடி ஒரு எதிர்ப்பை பதிவு செய்து ஒரு முழக்கம் இடுகின்ற போது
அப்போதுதானே அங்கே அவர்கள் என்ன நடக்கிறது என்று குறைந்தபட்சம் அவன் காது கொடுத்து கேட்பான். அதற்கான வாய்ப்பை மறுப்பது ஒரு ஜனநாயகமா? கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முடியாது, ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட முடியாது, ஆயக்கற்பதனை முற்றுகையிட முடியாது, ஈழத்தில் என் இன மக்களை கொன்று குவிக்கும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் இலங்கை தூதரகம் நெடும்பாக்கத்தில் முற்றுகையிட முடியாது என்று சொன்னால் ஜனநாயக உரிமையை மறுக்க கூடாது தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, இந்த 4 மாத காலத்திற்கு பிறகு நீங்கள் அறிவிக்க இருக்கின்ற உங்கள் உத்தரவு பழைய நிலையை தொடரும் என்கிற அறிவிப்பாக இருக்க வேண்டுமே தவிர, நீரில் இதே கண்டிஷன்களில் நாங்க 2 லட்சமா குறைச்சிட்டோம், இல்ல பிரச்சனை இல்ல என்று இந்த பம்மாத்து வேலைகளை காட்டி எங்கள் கருகுமணியிலும் எங்கள் கழுத்துகளிலும் போட்டிருக்கிற காதுகளிலும் மூக்குகளிலும் போட்டிருக்கிற அந்த குண்டுமணி தங்கத்தை கூட கொண்டு போய் நாங்கள் அடகு கடையில் மார்வாடி குஜராத்தி சேட்டுகள் இருந்தால் தர வேண்டும், அவசரத்துக்கு என்ற நிலையை உருவாக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வங்கியை வெறும் தொண்டர்களை மட்டும் அனுப்பிட்டு பூட்டு போட மாட்டேன், நானே ஒரு நாள் நேரடியாக வந்து கூட்டுவோம். ஆர்ப்பாட்டம் கேட்டாதான் இங்க கொடுத்து ஒதுக்கிட்டு 10 போலீஸை போட்டு பாக்குறீங்க, முற்றுகைன்னு கேட்டாதான் நாங்க அனுமதி இல்லைன்றீங்க. 28ஆம் தேதி இரவு 6 மணிக்கு 7 மணிக்குள்ள ஜூம் மீட்டிங் என்று சொல்லக்கூடிய இணையத்தின் ஊடாக இந்த 300ல இருந்து 400 பேர் அங்க வர வைக்க முடிஞ்ச என்னால அங்க பூட்டு போடுறதுக்கு ஒரு 100 பேரை ரகசியமா வர வைக்க முடியுமா முடியாதா என்பதை ஒன்றிய அரசுகளும் மாநில அரசுகளும் சிந்திக்க வேண்டும். எங்கள் உணர்வுகளுக்கும் எங்கள் நியாயமான கோரிக்கைகளுக்கும் உரிய மதிப்பை அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, குறைந்தபட்சம் முற்றுகை நடத்த முடியவில்லை, அரசு உயரதிகாரிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஆர்ப்பாட்டமாக மாற்றம் செய்திருந்தாலும் கூட குறித்த நேரத்தில் வருகிற அந்த உறவுகளுக்கும் போராட்டத்திற்கான கண்டன உரையை ஆற்றுவதற்கு வந்த பிறகு வந்த உறவுகளுக்கும் இனிவரும் காலங்களில் நேர நிர்வாகத்தையும் அந்த ஒழுங்கையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மிகச் சிறப்பாக யாரு ஒருத்தர் பேரை சொல்லி ஒருத்தர் பேரை நான் விட முடியாது, மிகச்சிறப்பாக ஒரு அவசர காலத்தில் 48 மணி நேர இடைவெளியில் அத்துணை நிர்வாகிகளும், குறிப்பாக மகளிர் உள்பட இளைஞர்கள் உள்பட அத்துணை அணி நிர்வாகிகளும் அத்துணை பொறுப்பாகவும் தவறாமல், யாருமே எனக்கு தெரிந்து எந்த ஒரு நிர்வாகியும் புதிதாக ஒரு வார காலத்திற்கு முன் நியமனம் செய்யப்பட்ட பெரும்பான்மையான 99% நிர்வாகிகள் அத்தனையும் வருகை தந்து உங்கள் உணர்வை தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளில் இருந்து அவர்களுக்கான நிவாரணம் பெறுவதற்கு ஒரு தீர்வை எட்டுவதற்கு உங்கள் எண்ணத்தில் அதை ஏற்றுக்கொண்டு வருகை தந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், வருகை தந்து செய்தியாக்கி பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், கடைசி நேரத்தில் இந்த இடத்திலாவது ஒரு ஜனநாயக மாண்போடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொள்வதற்கு அனுமதி அளித்த காவல்துறை மற்றும் உளவுத்துறை மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இந்த மேடையை விரைவாக அமைத்து தந்து உதவிய ஒளிபெருக்கி அமைத்து மேடை அமைத்து உதவிய அதனுடைய உரிமையாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, வருகை தந்தவர்கள் இருசக்கர வாகனங்களில் பத்திரமாக பாதுகாப்பாக நீங்கள் இல்லம் திரும்ப வேண்டும் என்று கேட்டு, அடுத்த போராட்ட களத்தில் உங்களை சந்திப்பதும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே இருக்கையை மடிச்சு ஓரமா வச்சிருங்க.